நாங்கள் இன்றைக்கு லாஸ்ட் டே அப்போ படிக்க போகிறோம். இப்போ விடிய வந்து பருப்பும் வெள்ளை அரிசிட்டு வந்தால் இதில் நைட்டு போட்டு விட்டு பின்னேற கொண்டு போகிறதுக்கு மற்ற அங்கே வந்து பருப்பும் வச்சுக்கணும். இதில் வந்து ஒவ்வொரு கறியாக வச்சு கஷ்டம் இல்லை. பருப்பு இதில் வச்சுருக்கிற சோறு இருக்குது. நம்ம நாங்கள் 2 பேர் இனி படிக்க போகிறோம். டீயும் இதில் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கு. அப்போ நாங்கள் பயணம் எல்லாம் படிக்கிட்டோம். முழுக்க எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இப்போ அங்கே சாமான் எல்லாமே ஏற்றி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் இன்னும் ஒரு பீச் ஒன்று பார்த்துட்டு தான் ஜோர்ஜியா போகிறோம். அந்த சாமான் எல்லாம் பாருங்க பின்னுக்கு இறண்டிட்டு இதில் மழை வந்தால் இதாண்டு நினைஞ்சிடுமല്ലോ. அப்போ அதுக்காண்டி வந்து கொழுத்து நான் போட்டு கட்டிட்டு இப்போ நாங்கள் இன்னும் ஒரு பீச் ஒன்று தான் போக போகிறோம். அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் அதே மாதிரி உங்களை காட்டிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டில் தான் போக போகிறோம். வெண்டைக்கு எத்தனை நாள் வந்து 4 நாள் முடிஞ்சு இப்போ போன டைம் போனது எப்படி அந்த எல்லாம் எனக்கு படியில் அது சாத்த கணக்காக இருக்கும். அதுதான் ஓகே. அப்போ நாங்கள் போய் அந்த பீச்சில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ இதில் வந்து எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குதுக்கா எங்கே விளக்கிட்டாச்சு. ஓகே வீடு இதுதான். அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக தான் போய்ட்டு போகிறோம். ஓகே அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே அப்போ நாங்கள் படிக்கிற போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் எங்களோட வீடு நல்லா சூப்பராக இருந்தது. அப்போ இனி எல்லாமே க்ளீன் பண்ணி பாருங்கள். எல்லாம் நீட்டாக விட்டு போகிறோம். ஓகே எல்லாம் படிக்கிட்டாச்சு. துக்குசான் லெட்ஸ் கோ. நாங்கள் ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமான ரெடி ஆகிட்டு அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு பீச் ஒன்று தான் பாருங்கள். நாங்கள் இருந்த ஏரியா வந்து வீடுகள் வந்து இப்படித்தான் அமைப்பு முறை. ஃப்ளோரிடாவில் வந்து நிறைய இடத்துல நான் போய் பார்த்தேன்னா வீடு அமைப்பு முறையெல்லாம் இப்படித்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஏதோ ரீசனாக இருக்குது வேண்டாம். இங்கே வந்து இயற்கை இனத்தங்கள் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதால் வந்து வீடு அமைப்பு முறையை வந்து தான் செய்திருக்கணும். ஓகே அப்போ நாங்கள் வெளிக்கிற போகிறோம். அப்படியே வீடியோ கண்டினியூ பாருங்க. ஓகே வந்து நாங்கள் வந்து ஒரு கியூ வெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ வெளிக்கிட்டாச்சு. ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு. அப்போ நாங்கள் இனி அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டை ஜோர்ஜியாவுக்கு தான் போக போகிறோம். ஐநாஸ் எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் 3 நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே அப்போ நாங்கள் இப்போ பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். அப்போ இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஓகே மியாமியில் வந்து கூடுதலாக இப்படித்தான் இருக்கும் வீடமைப்பு முறையில். அதில் ஒரு வீடு போனது நான் காட்டுறேன். இந்தியாவில் இருந்தா வித்தியாசமா அங்கட இடத்துல கரையில் இருக்கிற மரங்களை காட்டி ஜோர்ஜியாவில் வந்து இப்படி மரங்கள் கரையில் இருக்காது. இது வந்து இந்த குட்டி குட்டி மன்னாருக்கு நாங்கள் போவோம் பாருங்க. ஸ்ரீலங்காவில் வந்து மன்னார் ஏரியாவுக்கு போங்க. ரோட்டு 2 பக்கம் கூடுதலாக இப்படி இந்த பத்த மாதிரி. ஆனால் ஜோர்ஜியாவில் பெரிய பெரிய மரங்கள் சொல்லுங்க சில இடத்துல புதர் மாதிரி. யாழ்ப்பாணத்துல இந்த தீவு பகுதிகள் அங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணா கூட இப்படி இப்படி சின்ன சின்ன பாருங்க இப்படி இருக்கு. லைட்டா மழை தூரிட்டு இருக்குது. அதுலயும் ஒரு பில்டிங் இருக்கு. என்னன்னு தெரியும். இதுதான் இந்த வீடு. இப்படித்தான் வீடு அமைப்பு நல்லா இருக்கு. இப்படி வித்தியாசமா இருக்கு. இந்த மரம் இருக்குல்ல அந்த பனை மரம் மாதிரி இது வந்து கூடுதலா எல்லா இடத்துல நிற்கும். இந்த கூட அந்த இது மரம் வயல்ல எங்கட இடத்துல நிற்கும். அப்படி வயலுக்குள்ள அந்த நிற்கிற மாதிரி குட்டி குட்டி பனை. ஆனால் இது பனை இல்லை, பனை மரத்தின் ஒரு இனம் தான். யாருக்காவது இந்த மரத்தின் பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. இது பனை மரம் இல்லை, இது பனை மரம் மாதிரி இதோட பேர். அது ஒரு காட்டம் இங்கே வேலி அடைச்சிருக்காங்க. அங்காலையும் வேலி மழை வந்து இப்போ லைட்டாக பெய்யுது. அதை விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டோம். காய்ச்சல் நிற்கிறாங்க. நாங்க இப்ப போய்கொண்டிருக்கிறோம். இதுல பாருங்க செய்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க இதுல ஷாப்பும் ஒன்று இருக்குது. இதுல பாருங்க பெரிய ஒரு சிங்கரால் ஒன்றை வந்து செய்து வச்சுக்கிறாங்க. அப்படி வடிவா இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நன்றி சூப்பரா இருக்கு. ஓகே பாரு இந்த எப்படி இருக்கு உண்மையா பெட்டியோர். ஓகே உண்டு
ஓகே பார்த்துட்டு இனி வந்து நாங்கள் பீச்சுக்கு போவோம். ஏன்னு சொன்னால் இங்கே ஃப்ளோரிடாவில் மியாமிலேருந்து இப்போ வந்து கியூஎஸ்க்கு வந்துருக்கோம். அப்போ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, அப்போ இந்த கடலை பார்த்துட்டு அப்போ ரால் இரவுக்கு வந்து இங்கே சாப்பிட்டு நாங்கள் இல்ல என்ன இருக்கிறதா இந்த கப்பல் மாதிரி இது ஜனவரி 3ஆம் தேதி 2023 ஆறாக்கள் இல்ல வந்து நாங்களாம் அவங்க 6 கூட 140 மைல்ஸ்ல இந்த கையால செஞ்சினது கப்பல் விட வந்தாங்களாம் யுனைடெட். யா மேபி நாங்க கீ வெஸ்ட் இந்த ஒரு இடத்துக்கு போறோம். யா வந்து நாங்க இதுல வந்து கடையொன்றுக்கு வந்திருக்கோம். பாருங்க, எல்லாமே அந்த கடல் உணவுகளை பிரதிபலிக்கிற மாதிரி சாமான்கள் எல்லாம் வச்சு விற்கணும். இதுல வந்து சங்கு, இதுல சிப்பியல், இதில் டிஷர்ட். நாங்கள் வந்து இப்போ கியூஎஸ் போகிறோம். அப்போ இதில் வந்து இடையில் வந்து நாங்கள் விடிய வந்து சமைச்சு சாப்பாடு இல்லாமல் எடுத்து கொண்டு வந்தோம். அப்போ இதில் வச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து போகிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து சோறும் சிக்கன் கறி அதோட வந்து பருப்பு சாம்பார் மாதிரியும் வச்சுனாங்க. அப்போ அதை சாப்பிட்டு நாங்கள் இப்போ கியூஎஸ் என்ற ஒரு இதையும் போய் பீச்சையும் இருக்க பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஜோர்ஜியா திரும்ப போகிறோம். பார்த்துட்டு நைட்டுக்கு நாங்கள் வெடிக்கிற போகிறோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பாருங்க எப்படி என்று 2 பக்கம் கடல், நடுவில் பெட்டி ஒரு பாலம். இதில் நான் போய் கொண்டு சார் இதே கூடுதலாக இதை பார்க்குறக்காண்டி தான் பின்னாக்கிட்டே வந்துட்டாங்க. பயமாக இருக்குது எனக்கு. ஸ்லோவாக போகும் ஓரளவு. இது வந்து பெட்டி பாலம் கீழே பாருங்க. இது ஒரு ஐலாண்டுக்கு போகுது. கியூஎஸ்ன்னு சொல்லி ஒரு இதுக்கு தான் போகிறோம். அங்கே போய் கடலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஜோர்ஜியாவுக்கு ஒழிக்கிற போகிறோம். இங்கே இருந்து ஆரம்பிச்சு முன்னுக்கு இதுக்காண்டியே வரலாமண்ணே. யாராவது புளோரிடா வாரீங்கண்டா இப்படி ஒரு அனுபவத்தை பெறணுமெண்டா வாங்க. அதுக்குள்ள தண்ணி இதுக்குள்ளதான் கரண்ட் வேற போகுது. இங்க சூப்பரா தான் இருக்குது. சூப்பரா தான் இருக்குதான் எனக்கு நடுங்குது. ஆனா வந்தது பிரயோசனம் தான். நாங்கள் புளோரிடா மியாமியில இருந்து 4 ஹவர்ஸ் ஓடி வந்தோம். அப்போ பிரயோசனமாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல ஒரு வியூ. அதுவும் வந்து பழைய பாலம். அதை வந்து இப்போ ஓகே. அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். இப்போ இதில் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் உள்ளுக்கு ஒழிக்கிட போகிறோம். இதில் எல்லாம் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் எடுக்கிறாங்க. எங்கண்ட இதில் கஜி கூட இல்லை. அப்படியே பேக்கோட கொண்டு வந்தானே இல்லை தானே. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணோம். அப்போ நான் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகே, அப்போ கிட்ட வந்துட்டேன். பின்னுக்கு டீமாக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. வெயிலாக இருக்குதா உதயன்? காய் நஞ்சு காய் வச்சுருக்குது. நஞ்சு காயும் கொண்டு வர. இது என்னண்டா அதில் வந்தேன். அப்போ பார்க்கிங் இருந்தது. அப்போ அதில் விடுவோம்ட்டு பாருங்க. இதில் எல்லாம் கல் வித்தியாசமான கல்லாக இருக்குன்னு. இதுதான் வந்து கடல் கரை. பாருங்க, இந்த கல் வித்தியாசம் மாதிரி கல் பாருங்க. பாருங்க, இதுதான் குளிக்கலாம் போட் டூர்கள் எல்லாம் போகிறாங்க. போட்டிங் ஓடல. ஐநாஸ் எப்படி இருக்குடா? ஓகே,
தெய்வத்தை பசிக்குதா கேக்கு கொடுக்க போறாங்க. யார் அந்த தெய்வம்? இந்த இதுதான் தெய்வம். ஓகே, அப்ப நான் சாப்பிடுறேன். உமாக்கும் சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லு. ஓகே, சுசாந்துக்கு வேண்டாடி தான் நான் சாப்பிடுறேன். வேண்டாமா? ஆ ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். நடந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதில் பாருங்க மாம்பழம் பட்டினா இப்போ சாப்பிட்றோம். இதில் கேக்கு சுசாந்துக்கு பசிக்குதான். அப்போ அதில் போய் மெக்டோனாஸ் செய்யறதுலேருந்து தான் அவனுக்கு வேண்டி கொடுக்கும். இந்த இதில் ஐஸ்கிரீம், இதில் காய்ச்சி வேண்டி கொண்டு வந்தாங்க. இங்கே ஐஸ்கிரீம் இருக்கு. இப்போ நிறைய இருக்கு. எல்லாம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பசிச்சா கடையில் போய் சாப்பிடுவோம். ஓகே, அதே மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் எல்லாம் இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளிக்கிட போகிறோம். அப்போ இடாண்டிட்டு நாங்கள் இப்போ ஜோர்ஜியா போகிறோம். இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குதாம். அப்போ அதையும் நாங்கள் ஒருக்கா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டை ஜோர்ஜியா போகிறோம். கிட்டத்தட்ட இங்கே இருந்து ஜோர்ஜியா வந்து 14 hours வந்து பிடிக்குது. இப்போ 14 hours வந்து நாங்கள் போயிட்டு அப்படியே நாங்கள் ஜோர்ஜியா போவோம். அப்படியே வீடியோவை கண்டினியூ பாருங்க. இங்கே 90 மைல் தான் கியூ ஆண்டு போட்டிருக்காங்க. இதால் நேராக போனால் கியூ ஆண்டு போட்டிருக்கு. இதில் பாருங்க கீ வெஸ்ட் ஃப்ளோரிடா ஹோம் ஆஃப் த சன்செட் ரெண்டு போட்டிருக்குறாங்க. அப்போ இதில் வந்து 90 மைல் தானா கியூபா. அப்போ அதை நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு நாங்கள் இனி வலிக்கிட போகிறோம். ஓகே, வந்து நாங்கள் இப்போ தேங்காயும் வந்து வேண்டி கொண்டு போகிறோம். இல்லை பாருங்க இந்த செத்தல் தேங்காய். இதில் பாருங்க செத்தல் தேங்காய். அப்போ நாங்கள் பிக்கப்லாம் நேற்ற போகிறோம். இல்லை இப்போ வந்துட்டோம். நேரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1:30 இரவு. இப்போ வந்துட்டோம். இப்போ வந்துட்டு இதில் கேஸ் அடிச்சுட்டு தான் வலிக்கிட போகிறோம். வலிக்கிட்ட அப்படி நாங்கள் இப்போ வீட்டை போக எப்படியும் 11 மணிக்கு தான் நாங்கள் வீட்டை போவோம். கிட்டத்தட்ட 15 hours கிட்ட ஓடிக்கொண்டு போகிறோம். இப்போ 7-8 hours ஓடிட்டு அப்போ இதில் வந்து நின்றுட்டு கேஸ் அடிச்சுட்டு இப்போ கேஸ் ஏதாவது நாங்கள் வேண்டிட்டு போகிறோம். இப்போ உள்ளுக்கெல்லாம் கோப்பி வேண்ட போய் நிற்கிறாங்க. அப்போ பின்னுக்கு வந்து கொண்டிருக்குன்னா அப்போ அவையோடையும் சந்திச்சுட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போகிறோம். ஓகே, அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டோம். டீம் எல்லாம் வந்துட்டாங்களா? இப்போ இதில் கோப்பி வேணும் நாங்கள். அப்போ கோப்பியும் குடிச்சிட்டு அதில் எல்லோரும் கோப்பியும் குடிச்சிட்டு இதில் கச்சான் வேணாங்க. இப்போலாம் சாப்பிட்டு வலிக்கிட போகிறோம். இப்போ என்ன நேரம்? இப்போ நேரம் கூட போட்டு தரலாம். 3 மணி ஆகுது. 3 மணின்னா நாங்கள் எங்களோட வீட்டை போக எப்படியும் 10-11 மணி ஆகும். இன்னும் 8 hours இருக்கு. இன்னும் 8 hours இருக்கு. அப்போ எல்லாரும் டயர்டாக நித்திர தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ கேஸ் எல்லாம் அடிச்சுட்டு அப்போ கோப்பி நாங்கள் குடிச்சிட்டு அப்போ நாங்கள் ஒலிக்கிட போகிறோம். அப்போ நாங்கள் ஒலிக்கிட்டு வீட்டை போயிட்டு இப்படியே கண்டினியூ பண்ணுறோம். என்ன நேரம் ஓட போகுது. இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்போ இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது மாறி நான் ஓடிக்கொண்டிருக்க பாருங்க. இப்போ நடிச்சாமல் 3 மணி. அப்போ நான் வந்து ஒரு 8 hours ஒன்று நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். அப்போ வந்து ஆள் ஓடிக்கொண்டு இருக்குது. அப்படி இருக்கு. இப்போ ஓடக்கூடிய மாதிரி இருக்கா? அது கொஞ்சம் இப்போ இரவு கொஞ்சம் ரோட்டை கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது பாருங்க. லைட்டு கொஞ்சம் குறைவு தான். ஓகே, நாங்கள் எப்படியும் போச்சேரி ஜோர்ஜியா போச்சேரி எப்படியும் பகல் வந்து 11 மணி ஆகும். அப்போ ஒரு 4 hours வந்து ஓடிட்டு வேறும் பிரமித்து நான் ஒரு ஓகே 20 போயிட்டு புரியுதா? ஜோர்ஜியா என்ன பண்ணிட்டோம். வெரி பிரேக்ல வந்து அது கேன்சல் ஆயிடும். வெல்கம் டு 40 இப்போ கொண்டு கீழே தட்டி விட்டீங்க. 40 செட் ஆயிடும். ஜோர்ஜியாவுக்கு வந்துட்டோம். இப்போ தான் ஜோர்ஜியா வந்துருக்கோம் நாங்கள். வெல்கம் டு ஜோர்ஜியா. அப்போ இந்த ஜோர்ஜியாவுக்கு உள்ளுக்குன்னு சொல்லாக்க இன்னும் 3 hours காட்டுது. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டோம். வெற்றிகரமாக போய் எல்லாம் வீட்டை வந்தாச்சு. இப்போ இந்த எல்லாரும் வராங்க. அங்கே அவங்கள்ட்ட கேட்டுருப்போம். ஃப்ளோரிடா அனுபவம் ஐனஸ் சூப்பர் இடம். ஓகே, அப்போ நான் 5 night. இப்போ இல்லாண்டியாச்சா? அப்போ சாமான்கள் இறக்கும். ஓகே, சாமான்கள் இறக்க போகிறோம். இறக்கிட்டு
ஃபுல்லாக 15 ஹவர்ஸ் ஓடி வந்ததுன்னு ரைட்டாக இருக்கு. ஓகே, இதில் தேங்காய்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம். தேங்காய், மாங்காய், அதை அப்படியே கறியாக விட்டுட்டு இதில் போட போனால் நம்ம தேங்காயும் அதிலேருந்து வெஜிடபிள் தேங்காய்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.